வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிற கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஒரு கடன்கள் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸா யார் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சில ஆஃபரிங்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா கடன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல ஒரு பிரீஃப் பார்த்துடலாம். இது வந்து 2015 ஏப்ரல் 8 இது வந்து தொடங்கினாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வியாபாரமாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு எதுவுமே செக்யூரிட்டிக்கு எந்த பொருளுமே இல்லாம ஒரு கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்லத்தரசியாக இருந்தாலும் அவங்க ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க, சாலையோர வியாபாரியாக இருந்தாலும் சின்ன கடை வச்சிருக்கவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள். ஸோ இதுல என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த இதுல வந்து 52 கோடிக்கும் அதிகமான கடன்கள் அனுமதிக்கப்பட்டு நிறைய வந்து 33 லட்சம் கோடிக்கு மேல் விநியோகப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனால இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து சிசு கடன்கள், கிஷோர் கடன்கள், தருண் கடன்கள் அப்படின்னு 3 கடன்கள் வகைகள் இருந்தது. சிசு கடன்கள் அப்படின்னா 50,000க்கு உள்ள இருக்க கடன்களை சிசு கடன்கள்னு சொல்லுவாங்க. கிஷோர் கடன்கள் அப்படின்னா 50,000க்கும் மேல 5 லட்சத்துக்கும் உள்ள இருக்க கடன்களை கிஷோர் கடன்கள்னு சொல்லுவாங்க. தருண் கடன்கள் அப்படிங்கிறத வந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடன்களை சொல்லுவாங்க. தருண் பிளஸ் அப்படிங்கிறத வந்து சமீபமா இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 லட்சத்துக்கும் மேல 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்பதான் பிகினரா இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும், நம்ம கண்ட்ரியை வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர்ற திட்டம் தான் PMYY அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. PMMY அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எனேபிளரா இருக்கணும், ரீஃபைனான்சிங் மைக்ரோ யூனிட்ஸ் யாரு கொடுக்குறாங்க, யார் வழியா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு NBFCலையும் போய் வாங்கலாம், RRB அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்லயும் வாங்கலாம், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அங்கேயும் போகலாம், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கடன்கள் கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் வாங்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வழியா கொடுப்பாங்க. இதுக்கு ஆன்லைன்லையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல சிசு கடன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 5,000 வேணும்னாலும் கொடுப்பாங்க, 10,000 வேணும்னாலும் கொடுப்பாங்க. நான் ஒரு கிரைண்டர் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு சின்ன தொழில் தொடங்கணும், எனக்கு 20,000 ரூபா வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 20,000 வாங்கி கட்டி முடிச்சிட்டோம், எல்லாமே ரெகுலரா கட்டிட்டாங்க, குழு கடன்களும் இதுல கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் வாங்கினாங்க, அதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்க தொழில் வளர்றதுக்காக இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறனால அடுத்த ஸ்டேஜா 50,000லேருந்து 5 lakh வரைக்கும் அவங்களுக்கு கடன்கள் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஷாப் வச்சு நல்லா நடத்திட்டு இருக்காங்க, நல்லா எஃபிஷியண்டாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அதிகமாக விரிவுபடுத்த தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இந்த இந்த கேட்டகரியில் வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு ஒரு 2-3 பிரான்ச் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு டெய்லர் கடை வச்சிருக்கேன், ஒரே இடத்துல இருந்தால் நிறைய இதில் இப்போ ஒரு மெஷின் வாங்கி ஒரு மொபைல் வேன்ல வச்சு நாங்கள் ஒரு 2 டெய்லரா போய் தைச்சு கொடுத்து வீட்டு வாசலே தைச்சு கொடுக்குறோம், அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுறப்ப தருண் கடன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு, பிஸ்னஸ் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு, மெஷினரி வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் லோனு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ யார் இந்த 10 லட்சம் வரைக்கும் வாங்கி கட்டி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. அதுதான் வந்து தருண் பிளஸ் கடன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க எக்ஸ்ட்ராவா ஒன்று இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். தருண் பிளஸ் கடன்கள் அப்படின்னு அதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தருண் பிளஸ் கடன்கள்ங்கிறது இப்போ புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ வரைக்கும் அப்படின்னா 20 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. தருண் பிளஸ் கடன்கள் அப்படிங்கிறது 20 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இது இன்னும் ஃபோர்ஸ்க்கு வரல அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இதுவும் வந்து ப்ரப்போசல்ல பண்ணிட்டாங்க. 2024 இயர்லையோட எண்ட்லயே நடுவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்ச நாள்ல வந்துடும். ஸோ தருண் பிளஸ் கடன்கள் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது.
ஸோ இந்த பிரதான் மந்திரி யோஜனால நமக்கு எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்ஏ எக்ஸாம்ல இதுல ஒரு 5 கேள்விகள் கேட்குறாங்க. இதை வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியுமா, ஆஃப்லைன்ல இதை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் இந்த பிரதான் மந்திரி யோஜனா கடன்களை நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த பேங்க் கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. யார் கொடுப்பாங்கன்னா இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம், என்பிஎஃப்சிலையும் வாங்கிக்கலாம். எனக்கு இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பேங்கே வந்து உங்களுக்கு கால் பண்ணி 3 நாள்ல கொடுத்துருவாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கேட்குற ஆதார், அந்த மாதிரி பேனு, அந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அது நம்ம கொடுத்தாங்க. ஸோ இதுல எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடன் வகைகள் மற்றும் கடன் தொகை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சிசு கடன் அப்படிங்கிறது கடன் தொகை 50,000 வரைக்கும். இது எதுக்கலாம்னா தேநீர் கடை, காய்கறி வண்டி, அழகு நிலையம் இதெல்லாம் தொடங்குறது. அடுத்து பாருங்க கிஷோர் கடன்கள். கிஷோர் கடன்கள் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ஆல்ரெடி இருக்கு நம்மள்ட்ட, அதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப 5 lakhs வரைக்கும், 50,000 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பு ஆல்ரெடி நானா பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்பா கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப. அதே வந்து உற்பத்தி பிரிவு இப்போ 2-3 பிரான்ச் இருக்கு எங்களுக்கு, நாங்கள் ஜெர்சி எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து இங்க உற்பத்தி பிரிவுன்னு இருக்கு, இந்த இடத்துல வந்து சேல் பண்றதுக்கு ஒரு அவுட்லெட் வச்சிருக்கோம், அப்படி இப்படின்லாம் 2 பிரான்ச் 3 பிரான்ச் இப்படியே எல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படியெல்லாம் தொடங்குறப்ப அவங்களுக்கு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் தருண் கடன்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ப புதுசா ஆட் பண்ணது இந்த கலர்ல கொடுத்துருக்கோம். 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் இருக்கக்கூடிய 2024-25 நிதியாண்டில் புதிதாக சேர்க்கப்பட்டது இந்த 10 லட்சம் ரூபாய் வரைக்கும். யாரு முந்தைய கடனை கட்டி சரியான நேரத்துல கட்டி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அனதர் 20 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. 10 லட்சத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி அடுத்த வேலைக்கு போகணும். ஸோ பிரதான் மந்திரி முத்ரா கடன்கள்ல என்ன நன்மைகள் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. உளவியல் நேரமாக சரி சைக்கலாஜிக்கலா நம்ம போய் யார்ட்டையும் பணத்துக்கு நிக்கல, நமக்கு கொடுக்குறாங்க, பேங்க்ல கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க நிலத்தை வச்சாதான் கொடுப்போம், இப்போ நகையை வச்சாதான் கொடுப்போம், பேண்டு ஏதாவது கொடுத்தாதான் கொடுப்போம், அந்த மாதிரி எந்த விதமான உத்தரவாதம் தேவையில்லை. முத்ரா ரூபாய் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்ரா டெபிட் கார்டையும் கொடுக்குறாங்க. ஸோ இது இருக்கிறனால நீங்க ஏடிஎம்ல இல்ல பிஓஎஸ்ல அங்க போயிட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துக்க முடியுது. ஸோ நீங்க பணம் வாங்குறதுக்காக ஒரு பேங்க்குக்கு அலையணும், லோனை வாங்குறதுக்காக அப்படிங்கிறது கிடையாது. ஓவர் டிராஃப்ட் வசதியும் ஓடி ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதுலயும் வந்து ஒரு இது இருக்கு. குறைந்த வட்டி விகிதங்கள். இப்போ வந்து இவ்வளோ விதவிதமான கொடுத்தாலும் 10 லட்சத்துக்கு மேல வர்றப்பதான் அவங்களுக்கு வந்து தருண் கடன்கள் கொடுக்கறப்பதான் 11%ல இருந்து 20% வட்டி வச்சிருக்காங்க. மீதி எல்லாம் வட்டி வந்து குறைச்சலா இருக்கு. அதே மாதிரி கிசான் கிரெடிட் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளின் கடன் அட்டை அந்த திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா கோழி வளர்க்கறதுக்கு, மீன் வளர்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கடன் கொடுக்குறாங்க. விவசாயிகள் நிலம் இருக்கிறவங்களும் கொடுத்துக்கலாம், நிலம் இல்லாதவங்களும் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு பிரதான் மந்திரி யோஜனாக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். கிசான் விசா கிரெடிட் கார்டுன்னு சொல்லக்கூடிய விவசாய கடன் அட்டைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, போய் விசாரிக்கணும், லோக் அதாலத்துக்கு போறேங்க, லோன் வாங்கினது கட்ட முடியலன்னு விவாதிக்கிறதுக்கு, நீங்களே விவாதிக்க விரும்புறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து லோக் அதாலத்துக்கு போறதுக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன்லயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே டிஜிட்டல் மாறிடுச்சு. இதனால டிரான்ஸ்பரன்சி இருக்கு. முற்றிலுமாக ஆன்லைன்லயே நம்ம பண்றதுனால நேரத்தை மிச்சப்படுத்துது. இடைத்தரகர்கள் இருக்கிற தேவையும் இல்லாமல் இருக்கு. ஸோ எப்படி நம்ம விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் முறை அதிகாரப்பூர்வமான வலைத்தளம் இருக்கு. அதுக்குள்ளேயே நீங்க போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்கும். சிசு கடன்கள் வேணும், கிஷோர் கடன்கள் வேணும், அப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டு எந்த பேங்க்கு நீங்க வேணும், உங்களோட மொபைல் நம்பர் என்ன, உங்களோட இமெயில் ஐடி என்ன, ஓடிபி வந்து அது ஆத்தரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் உங்களோட ஆவணங்களை ஸ்கேன் பண்ணி ஒன்னொன்னா பதிவேற்றிய பிறகு வேற ஏதாவது வங்கி கணக்கு அது எந்த பேங்க்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்பாங்க.
ஸோ அந்த பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பாய்வு அப்படின்னு சொல்லி இவங்க எலிஜிபிளா இல்லையா, எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா இருக்கா, இவங்க ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு 5 லட்சம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த வங்கி வந்து நம்மளை ஆராய்ந்து அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஆதார், பேன் கார்டு, அதுக்கப்புறம் அவங்க ரெசிடென்ஸ் அட்ரஸாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பில் ஆர் ரேஷன் கார்டு 2 மாசத்துக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கணும். பழைய எலக்ட்ரிக் பில் இருந்தா எடுத்துக்க மாட்டாங்க, புதுசா இருக்கணும். ஜிஎஸ்டி ஏதாவது நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜிஎஸ்டியோட அந்த நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா அந்த கடைக்கு அப்படின்னு கேட்பாங்க. வர்த்தக பதிவு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த கடை செய்யக்கூடிய லைசன்ஸ் இருக்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. நாங்க இவ்வளோ டேர்ன் ஓவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னுங்கிறது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சிபில் நல்லா இருக்கா, இவங்க நல்லா ஒரு பணத்தை கையாளுற ஒரு முறை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக சிபிலை பார்ப்பாங்க. இதோட தகுதி வரம்புகள் பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமா நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அதுலயும் 18 வயதுக்கும் மேல இருக்கிறவங்களும். அப்புறம் அவங்களுக்கு தான் வந்து ஒரு எலிஜிபிலிட்டியில ஒன்று தகுதி விரும்புகளாக இது ஒன்று தான் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு சிபில் ஸ்கோரும் இருக்கணும். நீங்கள் ஒரு மைக்ரோ அல்லது நடுத்தர வணிகத்தை நடத்தி கொண்டிருக்க வேண்டும், ஒன்றை தொடங்க திட்டமிட்டிருக்க வேண்டும். நீங்க பிகினர் அப்படின்னா உங்களுக்கு சிசு கடன்கள் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல ஒரு சிபில் ஸ்கோரோட இருக்கீங்க அப்படின்னா ஒரு கூடுதலா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேட்டிருக்காங்க, a loan of 8 lakhs has been sanctioned under Pradhan Mantri Yojana. What type of security will பேங்க் வில் ஆஸ்க் த borrower அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேங்க் செக்யூரிட்டி கேட்பாங்களா, 8 லட்சம் ரூபாய்க்கு என்ன செக்யூரிட்டியா கேட்பாங்க லோனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. நோ கலாட்ரல் செக்யூரிட்டி ஆர் நோ கலாட்ரல் வில் பி ஆஸ்ட். எந்த விதமான பிணையமோ எந்த விதமான செக்யூரிட்டியோ தேவையில்லை, இது கவர்மெண்ட் லோன் அப்படிங்கறதுனால. நோ கலாட்ரல் செக்யூரிட்டி அப்படிங்கிற மார்ட்கேஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, தேர்ட் பார்ட்டி கேரண்டி, மார்ட்கேஜ் ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம டிஆர்ஏ எக்ஸாம்ல கேட்குறாங்க. நீங்க அதுக்கு ப்ரிப்பேரா பண்ணிக்கோங்க. ஒரு கான்செப்ட் எடுத்தோம்னா பிரதான் மந்திரி மோஜனா, கவர்மெண்ட் லோன்ஸ், இதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கான்செப்டை கரெக்டா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதே கேள்வி கஸ்டமர் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. கஸ்டமருக்கு நிறைய டவுட்ஸ் வரும், அதை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். A loan of 7 lakhs has been sanctioned under Pradhan Mantri Mudra Yojana. What type of loan? சிசு கடன்களா, மைக்ரோ லோன்ஸா, தருண் லோன்ஸா, கிஷோர் லோன்ஸா அப்படின்னு பார்த்துக்கணும். 7 lakhsக்குள்ள வந்தாங்க அப்படின்னா 5 lakhs to 10 lakhs இருந்தா தருண் லோன்ஸ். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதையும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி யோஜனால வர்றனால இது வந்து தருண் கடன்கள். எல்லா லோன்ஸும் 25 lakhsக்குள்ள இருக்கிறது, இவ்வளவு ரூபாய்க்கு கூடிய சின்ன சின்ன லோன்ஸ் எல்லாமே மைக்ரோ லோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஸ்கீம்ல வரப்போ PMMY அப்படிங்கிறப்ப தருண் லோன்ஸ். அடுத்த ஒரு கேள்வி பாருங்க, ஸ்டார் 99 ஹேஷ் இன் பேங்கிங் சர்வீஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப சிலர்கிட்ட பேசிக் மாடல் ஃபோன் தான் இருக்கு, பேசிக் ஃபீச்சர் ஃபோன் தான் இருக்கு, அவங்கள்ட்ட வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாம் இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ்ல ஏதாவது ஒரு எவ்வளவு பேலன்ஸ், ஏதாவது ஒரு சர்வீசஸ், லிமிடெட் சர்வீசஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டார் 99 ஹேஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, மிஸ்டர் ஏபிசி ஹாஸ் taken a loan of 45,000 under Pradhan Mantri Yojana. This loan will be granted under which category? இதுலயும் 45,000 அப்படிங்கிறப்ப 50,000க்கும் கீழே இருந்தா சிசு கடன்கள். அதனால இந்த ஆப்ஷன் ஏயை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி யோஜனால நமக்கு 5 கேள்விகள் கேட்குறாங்க. இல்லாட்டி ஒரு கணிசமாக உங்களுக்கு வந்து கேஒய்சியில் ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கிசான் கிரெடிட் கார்டில் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு கிளியராக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன்.